வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா, அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்த திமுகவின் எம்எல்ஏக்கள் அனைவரும் கூண்டோடு இந்த தேர்தலில் தோல்வியடைந்து சில எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அனைவரும் தோல்வியை தழுவி கிட்டத்தட்ட இதுவரை அல்லாத ஒரு தேர்தல் திமுக படுதோல்வியடைந்த தேர்தலாக 2026 சட்டசபை தேர்தல் அமையும். ஏனென்றால் கடந்த சட்டசபை தேர்தலிலும் சரி, மக்களவை தேர்தலிலும் சரி, அதிமுகவை வீழ்த்தியது எத்தனை வாக்குகள் தெரியுமா? 2000 முதல் 7000, அதிகபட்சம் 7000 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக அதிமுகவை வீழ்த்தியுள்ளது. ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஸ்டாலினை எதிராக முன்வைத்து கட்சி பணிகளை தொடங்கி தற்பொழுது 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்திவிட்டார். இதனால் திமுக வசம் இருக்கக்கூடிய 160 எம்எல்ஏக்கள் பக்கம் தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் தற்பொழுது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்களும் ராஜினாமா கூண்டோடு செய்வார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் திமுகவின் அந்த கூடுதலான வாக்குகள் தற்பொழுது நேரடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றுவிடும். இதனால் வாக்கு வங்கிகள் என்ற அடிப்படையில் தாவேக அதிகமான வாக்கு வங்கிகளை பெறும், தொகுதிகள் என்றபடி குறைவான தொகுதிகளில் வெற்றியடையும், அதிமுக வெற்றியடைந்து ஆட்சியை அமைக்கும், திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற உண்மையான கருத்து கணிப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நன்றாக ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். 10 ஆண்டுகள் 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சியவே அமைக்க முடியாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊழல் மட்டும்தான் நடக்கும், கலைஞரின் குடும்பம், அமைச்சர்களது குடும்பம் ஊழல் செய்து அவர்களது வாழ்க்கையை லண்டனிற்கு சென்று சொத்துக்களை குவிப்பார்கள், தமிழக மக்கள் விவசாயிகள் நடுரோட்டில் நிற்பார்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கும் என்ற பிரச்சாரத்தை மட்டும்தான் முன்வைப்பார்கள். திமுக படுதோல்வியை தழுவியது 10 ஆண்டுகள். அவரது மறைவிற்கு பிறகு சொற்ப வாக்குகளில் திமுக வெற்றியை அடைந்து 3.5% வித்தியாசத்தில் 2021இல் ஆட்சியை திமுக அமைத்தது. இந்த முறை விஜய் அவர்களால் திமுக படுதோல்வியை தழுவி கூண்டோடு திமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வார்கள், ஸ்டாலின் அதிர்ச்சியடைவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது நடக்குமா என்பதை உண்மையான மக்கள் கமெண்ட் வாயிலாக